இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. சத்து மாவு கஞ்சி தான். இது என்னென்ன பொருட்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கணுன்ட்டு இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் மளிகை கடையிலையோ டிபார்ட்மெண்ட்லேயோ வாங்கிக்கலாம். இதில் வந்துட்டு ராகி, சோளம், கம்பு எல்லா சிறுதானியங்கள் வெரைட்டிஸ்ங்க, நட்ஸு எல்லாமே சேர்த்துருக்கோம். நீங்கள் கடையில் வாங்கும் போதே எல்லாமே சுத்தம் பண்ணதாக தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து நீங்கள் முரத்தில் புடைச்சிட்டு டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு மாவு வச்சு யூஸ் பண்ணும்போது பூச்சிகள் எல்லாம் பிடிக்காமல் இருக்கும். வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ராகி, கம்பு, சோளம் இந்த 3மே 1/4 கிலோங்க. மீதி எல்லாமே 100 கிராம் தான். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. சோளமும் கம்பும் லைட்டாக இந்த மாதிரி பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டால் தான் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா மணமாக இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை, மக்காச்சோளமெல்லாம் இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த கஞ்சி வந்துட்டு 5 மாத குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாங்க. இன்க்ளூடிங் சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுங்க, தைராய்டு இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. இதில் வந்துட்டு கருப்புளுந்து, பச்சை பயிரெல்லாம் சேர்த்திருக்கிறனால நல்ல ஒரு ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம் ரிச் கஞ்சியாக தாங்க இருக்கும். சிறுதானியங்களில் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள சம்பா, காட்டு யானம், பூங்கார் ரைஸுங்க, மூங்கில் அரிசி இது எல்லாமே சேர்த்திருக்குங்க. இது எல்லா ரைஸுமே நீங்கள் ஒன்றாவே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா படப்படன் வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அடுத்தது திணை, வரகு, சாமை, குதிரைவாளிங்க. நான் அது கூடவே ஜவ்வரிசியும் சேர்த்து வறுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி அரிசி பொருள் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து நீங்கள் தாராளமாக வறுத்துக்கலாம். தனித்தனியாக நீங்கள் வறுக்கும்போது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்த்து வறுக்கும்போது 3 கிலோ அளவுக்கு நம்மளுக்கு மாவு கிடைக்குங்க. தாராளமாக ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு 3 மாதத்துக்கு வருங்க. இது வந்து நீங்கள் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு கிரைண்டிங் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக மார்னிங் வந்துட்டு நல்லா கெட்டியாகவும் பால் ஊற்றி நாட்டு சக்கரை சேர்த்தி கெட்டியாகவும் நீங்கள் ஒரு 5 மாத குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம். இல்லை சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் ஒரு டீ காஃபியாக கூட லைட்டாக உப்பு சேர்த்தி டீ காஃபியாக கூட குடிச்சிக்கலாங்க. இல்லாட்டி இதுக்குள்ளே கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி மோரோ தயிரோ விட்டு குடிச்சிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும்.